போராடி வரும். அதுக்காண்டி ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க்குங்கிறது பேர் பகையில் பர்ஸ் இருக்கு சரிங்களா, இந்த பர்ஸ் எனக்கு மிஸ் ஆனால் எனக்கு ஒன்றும் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. வீடு இருக்கிற குடியிருக்க அந்த ஒரு வீடு தான் அதை அடமானம் வச்சு அதை போய் பிஸ்னஸ் போட்டு பண்ணக்கூடாது சரிங்களா. நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு போர்ஷன் எடுத்து இந்த அமௌண்ட் நமக்கு வந்து மிஸ் ஆனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு அசெட் கனெக்ட் பண்ணக்கூடாது. உனக்கு இடம் வாங்குறேன்னாக்கா அது வந்து மிஸ் ஆக போகிறாங்க, நீ அந்த இடம் இப்போ உங்கள் இடம் தான், பில்டிங் கட்டுறேன்னா அது ஒரு அசெட் தான் சரிங்களா. நம்ம அந்த இறக்கக்கூடிய அமௌண்ட் எதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற விஷயம் இப்ப ரீசெண்டா ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நின்று வேலை பார்க்கறதுக்கு பதில் நானே ஒரு தொழில் தொடங்கி நான் அதுல சக்சஸ் ஆகணும்ன்ற எண்ணம் இப்ப நிறைய அதிகமாகிடுச்சு. ஈவன் வேலைக்கு போறவங்களே நான் சைட்ல ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கி அது மூலியமா எனக்கு ஏதாவது இன்கம் வருமா அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாதிரி நீங்க ஒரு தொழிலை தொடங்கி நீங்களும் ஒரு தொழிலதிபர் ஆகி சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ தொழிலதிபர் ஆவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் தகுதி வந்து கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற விஷயம் ஒரு தொழிலதிபருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தகுதி. ஏன்னா பிசினஸ் அப்படின்னாலே போட்டி தான். அப்படி போட்டி வர்ற சமயத்துல நிறைய ஆட்கள் உங்களை எப்படா கீழே தள்ளி விடலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை வந்து காப்பாற்றும். கான்ஃபிடன்ஸை எப்படி பூஸ்ட் பண்றது அப்படின்றத பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது தகுதி கிரியேட்டிவிட்டி. ஒரு பிசினஸ் நீங்க தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கிரியேட்டிவிட்டியும் நிறைய ஐடியாஸும் வேணும். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆகலன்னா இன்னொரு ஐடியாவை ட்ரை பண்ணி அதில் சக்சஸ் அடைய முடியும். நீங்க தொடங்கின தொழில் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருந்தாலும் அதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய பிசினஸ் குரோத் ஆகும். இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, கியூரியாசிட்டி, இந்த விஷயங்கள் தான் ஒரு தொழிலதிபரை உருவாக்குது. மூணாவது தகுதி பிலீவ் இன் யுவர் ட்ரீம். நிறைய பேர் அவங்க என்னவா ஆகணுமோ அதை செய்யாமலேயே அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும், அதனால அவங்க கனவுகளாக நினைச்ச விஷயங்களை எல்லாம் மறந்துடுவாங்க, இல்லைன்னா இது என்னால் செய்ய முடியாதுன்னு விட்டுருவாங்க. இது ரொம்பவே தவறான ஒரு புரிதல். நீங்க ஒரு தொழிலதிபராக ஆகணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய கனவுகள் மேல நம்பிக்கை வைக்கணும். உங்களுடைய அந்த ஃபெயிலியருக்கான பயத்தை விட உங்களுடைய கனவுகள் மேல நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த யூடியூப் சேனலை பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய கனவு. எனக்கு வேலைப்பளவு அதிகமாக இருக்குதுன்ற காரணத்துக்காக நான் இதை வந்து மறந்துட்டேன் அப்படின்னா அது என்னுடைய தான். நாலாவது தகுதி ரிஸ்க் டேக்கிங். நீங்க ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்தி அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல உங்களுடைய நேரத்தை செலவு பண்றப்ப அது சக்சஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு, ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்கு. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் தொழிலதிபரா ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்ல இருக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும், அதை வந்து ஏற்றுக்கிட்டு நீங்க நடந்துக்கணும். அடுத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு நீங்க சக்சஸ் ஆகிட முடியாது. அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமா நீங்க செஞ்சாகும். அதுக்கு நீங்க கார்பரேட்டரா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும். நல்லா
புரிஞ்சுக்கோங்க, நான் கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா லாஸ் முழுசா ஆகிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அஞ்சாவது தகுதி சேல்ஸ் பர்சன். நீங்க உங்களுடைய ஐடியாஸை உங்களுடைய இன்வெஸ்டர் கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல பேங்க் கிட்ட லோன் கேட்கறதுக்காக நீங்க நெகோஷியேட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு சப்ளையரை கான்டாக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே டைரக்டா உங்களுடைய பொருளை விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு தொழிலதிபர் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சேல்ஸ்மேன் தகுதி கண்டிப்பா உங்களுக்கு வேணும். இந்த ஐடியாஸையோ அல்லது சர்வீஸையோ அல்லது உங்களுடைய ப்ராடக்டையோ யார் பொட்டன்சியல் கஸ்டமரோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்க திரும்பவும் உங்ககிட்ட வருவாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களை பத்தி சஜஷன் பண்ணுவாங்க. ஆறாவது தகுதி ஹார்ட் ஒர்க். இந்த வெற்றின்றதை அடையிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா மணிக்கணக்குல உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இருக்கணும். ஒரு தொழிலதிபர் அப்படின்னாலே கண்டிப்பா கடினமா உழைக்கணும். என்ன காரணம் அப்படின்னா சக்சஸோ ஃபெயிலியரோ அது உங்களை தான் சேரும். அதனால தொழிலதிபர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இது நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, there are no shortcuts to success. நீங்க ஒரு முழு வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னா உங்களை நீங்க முழுமையா அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. ஏழாவது தகுதி காம்படிட்டிவ். சும்மா ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, நம்ம ஊர்ல எத்தனை மொபைல் ஷோரூம் இருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை மொபைல் ஷோரூம் இருக்கு, இந்த மார்க்கெட்ல காம்படிஷன் அப்படின்றது எந்த லெவலுக்கு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான உதாரணம் இந்த மொபைல் எக்ஸாம்பிள் தான். மார்க்கெட்ல நீங்க சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க காம்படிட்டிவா இருக்கணும். மற்றவங்களை விட நீங்க பெட்டரா இருந்தா மட்டும்தான் நீங்க மார்க்கெட்ல நிலைக்கவே முடியும். நீங்க உங்களுக்குள்ள அந்த ஃபயரை கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பா உங்களை மாதிரியே செய்யறதுக்கு மில்லியன் கணக்கில் ஆட்கள் இருக்காங்க ஆல்ரெடி. எட்டாவது தகுதி டிட்டர்மைன். இப்படி கூட நடக்கலாம், நீங்க தொழில் ஆரம்பிச்ச காலகட்டத்துல உங்களுடைய தொழில் உங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டையும் கொடுக்காது. ஆனாலும் நீங்க அந்த பிசினஸ்ல தொடர்ந்து சஸ்டைன் ஆகிறதுக்காக நீங்க அதே மாதிரியான எஃபோர்ட்ல அதே மாதிரி நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டி வரும். நீங்க கொஞ்ச நாள்ல சக்சஸ் ஆயிடுவீங்க, ஆனா நீங்க அதுல டிட்டர்மைண்டா இருந்து ஆகணும்.